அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஸ்ரீன் vlog. ஸோ இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் வில்லேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ குளோபல் வில்லேஜ் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் வீக் கூட வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ முன்னாடியே க்ளோஸ் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தள்ளி தள்ளி பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் தான் வந்து க்ளோசிங் டேட் வச்சுருந்தாங்க. ஸோ லாஸ்ட் வீக் சண்டே பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே போயிருந்தோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க குளோபல் வில்லேஜ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த குளோபல் வில்லேஜ்குள்ளே 25 பெவிலியன்ஸ் இருக்கும். ஸோ பெவிலியன்ஸ்னால் ஒவ்வொரு நாடாக போட்டிருப்பாங்க. அதாவது இந்தியா, யுஏஇ, சிரியா அந்த மாதிரி நிறைய விதமான கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட கல்ச்சர் ட்ரெடிஷன் பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் உள்ள வந்து திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஊரை பேஸ் பண்ணி நிறையா வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நிறைய ஷாப்ஸ் இருக்குது இங்கே. நிறையா பார்த்திங்கன்னா எல்லா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட ஒரு வெரைட்டியான ஃபுட்டு பார்த்திங்கன்னா இங்கே நிறையாவே இருக்கும். ஸோ குளோபல் வில்லேஜ்குள்ளே வந்திங்கன்னா நமக்கு எல்லாமே வந்து பார்த்துடலாம். வெரைட்டியான ஃபுட்ஸு அங்கங்கே பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்டால்ஸ் தான் நிறையா இருக்கும். ஸோ ஃபுட்டுக்கு பார்த்திங்கன்னா பஞ்சமே இல்லாமல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நமக்கு காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ வெளியில் வாங்குறதோட கம்பேர் பண்ணுறப்போ இங்கே கொஞ்சம் நமக்கு ப்ரைஸ் வந்து கூடவாக தான் இருக்கும். ஸோ குளோபல் வில்லேஜில் நீங்கள் எங்கே திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ரக்ஸ் தான் நிறையா இருக்கும். ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட் தான். ஸோ ஒவ்வொரு விதமான சாப்பாட்ஸு தாயாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் நிறையா ஊர்லேருந்து பேஸ் பண்ணி நிறையா வந்து வச்சுருப்பாங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எங்கே திரும்பினாலும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் தான் இங்கே நிறையாவே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லைவ் என்டர்டெயின்மெண்ட் ஷோஸும் இங்கே நிறையா வந்து இருக்குது. ஸோ டைமிங் படி வச்சுருப்பாங்க. ஸோ அப்புறம் கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நிறையா ஆக்டிவிட்டீஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ பெய்டு தான், மோஸ்ட்லி பெய்டு தான் இருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா கிட் ஃபவுண்டெயின்ஸ் இருக்கும். ஸோ கிட்ஸ் விளாட்ற மாதிரி இந்த சம்மருக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபவுண்டெயினில் பார்த்திங்கன்னா விளாட்றதுலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரைட்ஸும் கூட இங்கே நிறையாவே இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு பேஸ் பண்ணி நிறையா ரைட்ஸ் இங்கே வச்சுருப்பாங்க. கூட சேர்ந்து நம்மளும் கிட்ஸுக்கு கூட வந்து போய்க்கலாம். நமக்கு ஒரு ஆளுக்கு பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து கிட்ஸ் ஆக்டிவிட்டி நடக்கிற பிளேஸ். பார்த்திங்கன்னா வெளியில் பார்த்திங்கன்னா அழகாக ஃபுல்லாகவே இந்த பிளேஸ் சுற்றி பார்த்திங்கன்னா அழகாக பபுள்ஸாக இருந்துச்சு. ஸோ நான் கிட்ஸு மட்டும் இல்லை, நம்மளும் சேர்ந்து கூட என்ஜாய் பண்ணலாம். பபுள்ஸை பார்த்தாலே யாருக்கு தான் வந்து என்ஜாய் பண்ண தோணுது. ஸோ கிட்ஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த இடத்துல வந்து பபுள்ஸை வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ குளோபல் வில்லேஜ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வின்டர் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும். தென் சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்போவுமே நம்ம சொன்ன டேட்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எப்போவுமே வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா May 18 வரைக்கும் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த வீக் தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இங்கே உள்ள எல்லா பவிலியனும் பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்க முடியாது. ரொம்ப பெரிய பிளேஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு பிடிச்சதில் போகிற வழியில் எதாவது இருந்தால் பார்த்துட்டு தென் சாப்பிட்டுட்டு இந்த ஷோஸ் லைவ் ஷோஸ் இருக்கும், பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். லைவ் ஷோஸ் மட்டும் இல்லை, இங்கே மூவி ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து இங்கே நடந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பாலிவுட் ரவுண்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் அரபி சாங் வந்து வச்சுருந்தாங்க. இதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த அரபி ட்ரெடிஷ்னல் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென் பாலிவுட் இதுவும் ஸ்டார்ட் ஆனுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரபிக் இது முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாலிவுட் சாங்ஸ் ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஷோவில் பார்த்திங்கன்னா நான் நினச்சேன் பாலிவுட் சாங்ஸ் மட்டும்தான் ப்ளே பண்ணுவாங்க, ஹிந்தி சாங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் தமிழ் சாங் இருக்கட்டும், மலையாளம் சாங் சொல்லிட்டு கொஞ்சம் நிறையா தெலுங்கு அது மாதிரி எல்லா விதமான மொழிலையும் பார்த்திங்கன்னா சாங்ஸ் சூஸ் பண்ணி ரொம்பவே ஆடிருந்தாங்க. பார்க்கவும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்பவே இந்த ஷோ நல்லாவே என்ஜாய் பண்ணோம்.
இந்த லைவ் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க போன இப்போ ஃபஸ்ட்டு பெவிலியன் பார்த்தீங்கன்னா, யுஏஇக்குள்ள தான் போயிருந்தோம். ஸோ நாங்க வந்து லாஸ்ட்டா போனோம் இல்லையா? அது முடிய போற டைம்ல. ஸோ அதனால எல்லாத்துலயும் கொஞ்சம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ மெயினா பார்த்தீங்கன்னா, அபாயால தான் வந்து நெறைய ஆஃபர்ஸ் இருந்துச்சு. எல்லா ஷாப்லயும் பார்த்தீங்கன்னா, 50 திரம்ஸ் தான் அபாயாவே வச்சிருந்தாங்க. ஸோ மெயினா ஒரு ஒரு ரோவே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து 50 திரம்ஸ். ஸோ நெறைய கூட்டம், நெறைய ரஷ்ஷா இருந்துச்சு. ஸோ 50 திரம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸ், எல்லா விதமான கலெக்ஷன்ஸுமே இருந்துச்சு. நார்மல்லேருந்து ஒரு அரபிக் ஸ்டைல் அபாயாலேருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம யுஏஇ ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, ஜலபியா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நெறையா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ கலெக்ஷன்ஸ் அந்த ஜலபியாலாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நம்ம வெளியில பார்க்கறதோட இங்கே உள்ள ஜலபியாலாம் பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்ல நமக்கு ஷால் அந்த ஷால்லையுமே பல கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சில ஆஃபர்ஸுமே இதில போட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைம் முடிய போகுது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த குளோபல் வில்லேஜில பார்த்தீங்கன்னா, நமக்கே நடக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கண்டிப்பா வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நாங்க போறப்பயே பார்த்தீங்கன்னா, இந்த கார் எடுத்துட்டு போயாச்சு. ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா, ரென்ட்டுக்கு கூட வந்து ட்ராலி அந்த மாரிலாம் நெறையா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கூடவா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வீட்லேருந்தே வந்து எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த கார் மாரி இருக்கு. ஸோ உட்காந்து தள்ளிட்டு போறதுக்கு அவங்களுக்கும் வசதியா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நாங்க போன பெவிலியன் பார்த்தீங்கன்னா, ஸோ டர்க்கி போயிருந்தோம். டர்க்கிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நெறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ ஜுவல்லரி அந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 5 கிராம்ஸ், 10 கிராம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து போட்டிருந்தாங்க. அந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ பிரேஸ்லெட்ஸ், அந்த கிளிப்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா, 5 கிராம்ஸ்லேருந்து 10 கிராம்ஸ் அந்த மாரி தான் போட்டிருந்தாங்க. பிளேட்ஸு. ஸோ வாங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படியே ஒன் டைம் காட்டியிருக்கேன் பார்க்கலாம். ஸோ இந்த ஜுவல்லரிஸ்லாம் பார்க்க ரொம்பவே வந்து க்யூட்டா இருந்துச்சு. அழகா வந்து மணியில தான் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, அழகா பண்ணியிருக்காங்க. அந்த பிரேஸ்லெட்ஸ் ஆகட்டும், இல்ல வந்து செயின் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, அழகா குட்டி குட்டி மணியில வந்து அழகா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்தியா பெவிலியன்லேயும் ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறையா போட்டிருப்பாங்க. ரிங்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்கிள், கிளிப்ஸு, செயின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, 5 கிராம்ஸ், 10 கிராம்ஸு, அப்புறம் 1 கிராம்ஸ், 2 கிராம்ஸில் கூட வந்து போட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் நாங்க போனப்போ இந்தியாக்குள்ளே போயிருந்தோம். ஸோ இந்த டைம் நாங்க போன வழியில இந்தியா இல்ல அப்படிங்கிறதுனால போக முடியல. ஸோ குளோபல் வில்லேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் பெவிலியன்லேயும் பார்க்குறதுங்கிறது சத்தியமா முடியாது. ஜஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் அதுக்கு மேலேயும் கூட ஆகலாம். ஸோ இங்கே குளோபல் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா, நியூ இயர் அப்போலாம் செமையா இருக்கும். ரொம்ப கூட்டமா ரஷ்ஷாவும் இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா, ஃபயர் ஒர்க்ஸ்லாம் இங்கே சூப்பரா இருக்கும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியோட 12:00 ஆகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபயர் ஒர்க்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். ஸோ நிறையா ஃபயர் ஒர்க்ஸ் இங்கே வந்து பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம வந்து நியூ இயர் அப்போ குளோபல் வில்லேஜ் வந்தால். ஆனால் என்ன கொஞ்சம் வந்து நமக்கு ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதுதான் ப்ராப்ளம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்ஸ்லாம் செமையாக இருக்கும். ரைட்ஸ் மட்டும் இல்லை, கேம்ஸ் எனக்கு நிறையா இருக்கும். ஸோ அந்த கேம்ஸ்லாம் வந்து நம்ம வின் பண்ணால் நமக்கு பெரிய பெரிய ஒரு பொம்மை அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. பனானா, பியர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் வின் பண்ணிவிட்டு அந்த பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க.
ஸோ நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். ஸோ இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.